என்னமாச்சு? தமிழ்நாட்டுல தாய் குளத்துக்கு பாதுகாப்பே இல்ல. எப்படி இருக்கிற பாருங்க. என்னாச்சுன்னு பொறுமையா சொல்லுங்க. ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். எவனோ என் பர்ஸ் அடிச்சிட்டான். பர்ஸ் எங்க வச்சிருந்தீங்க? ஜாக்கெட்டுக்குள்ள. அவன் ஜாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பர்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் பர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஜாக்கெட்டுக்குள்ள கை விடுறான்னு யாருக்கு தெரியும்? அப்படி எல்லாம் லுக் விடாதீங்க சார், வெக்கமா இருக்கு. கான்ஸ்டபிள் ஆகிறத விட பிள்ளையார் கோயில்ல பெருச்சாலியா இருக்கலாம். சார், அந்த பயலோ சைக்கிளை மட்டும் தள்ளிட்டு போல சார், வாசல்ல நிக்க வச்சிருந்த நம்ம போலீஸ் ஜீப்பையும் தள்ளிட்டு போயிட்டானுவோ சார். அதுக்கே எப்படி அலற? போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் இன்ன கலர், இன்ன நம்பர், இன்ன தேதியிலிருந்து காணவில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடு, ஆக்ஷன் எடுக்கிறேன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, என்ன அது வேனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற? ஜீப்பு போன மாதிரி இதுவும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷமா எத்தனை சைக்கிள் இங்க நின்னுகிட்டு இருந்துச்சு. ஆமா, காத்தையாவது புடுங்கணும்னு நமக்கு தோணுச்சா? அதானே. நல்லா கேட்டுக்க, இனிமே ஸ்டேஷன்ல டியூட்டி நேரத்துல நாம வழக்கமா தூங்கும் போது காலையாவது ஆட்டிக்கிட்டு தான் தூங்கணும். இல்ல நம்ம டிரெஸ் அவுத்து குப்பத்துக்கு தாரவாட்டு கொடுத்துருவாரு உள்ள இருக்கிற குப்பத்து ராசா. யோ, பட்டனை போடியா, இருக்கிறதையாவது காப்பாத்துவா. ஆமாங்க, இருக்கிறது ஒரே ஒரு பட்டன். எதை விட்டாலும் பட்டனை விட மாட்ட போல இருக்கு. Well done. Done. Well done. அடே பசங்களா, சும்மா ஆட்டோ ஏகலக்கா. ஆமா, இது என்னடா முகமுடி? அது எங்க குலதெய்வம். மீட்டருக்கு மேல காசு வாங்காம ஓட்டுங்க. மிஸ்டர் கஜேந்திரன். எஸ் சார். என் கூட வாங்க. எங்க சார்? ஹோட்டலுக்கு. சாரி சார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு பொழுது நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன், அதுவும் வீட்டுல தான் சாப்பிடுவேன். ஹோட்டலுக்கு போறது சாப்பிடுறதுக்கு இல்ல, ரெய்டுக்கு. ரெய்ட்னா என்ன? ரெய்ட்னா என்னன்னு உனக்கு தெரியாது? ரெய்ட்னா ஹார்ஸ் ரைடிங், குதிரை மேல ஏறது, அதானே? ஐயோ, இது குதிரை மேல ஏறது இல்ல சார். இந்த லாஸ்ல எல்லாம் கெட்ட வார்த்தை செய்வாங்கல்ல, அதை தடுக்க போறோம். கெட்ட வார்த்தை என்ன? ஏய், கெட்ட வார்த்தைனா என்னன்னு தெரியாது உனக்கு? ஓ ஓ ஓ, அதுவா? அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே, அது ஏன் கெட்ட வார்த்தைன்னு சொல்லப்படுது? சரி, எங்க? கொல்ல கொல்லையா முந்திரிக்கா, கொல்ல கொல்லையா முந்திரிக்கா. ஐயோ, அதே பார்ட்டிங்க மறுபடியும் வந்துட்டாங்களே. எல்லாம் வாங்க புஷ்பா, எல்லாம் வாங்கடி. துண்டுடு தாங்கடடி, ஜிம்லகடி புட்டா வாங்க சார். 1 2 3 4. கொல கொலையா முந்திரிக்கா, கொல கொலையா முந்திரிக்கா, கொல கொலையா முந்திரிக்கா, கொல கொலையா முந்திரிக்கா, கொல கொலையா முந்திரிக்கா. சீஃபா, ஐயோ வாங்கடி, சீஃப் அங்க இருக்காரு. கொல கொலையா முந்திரிக்கா, கொல கொலையா முந்திரிக்கா, கொல கொலையா முந்திரிக்கா, கொல கொலையா. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பிடிக்கலன்னா மேல சூப்பர் ஜில்பா இருக்கு. ரெண்டு சார் ஜில்பா சார், சூப்பர் ஜில்பா சார். அன்னைக்கு பாதியிலே விட்டுட்டு போயிட்டியே. பாதியில விட்டனா? யாரு யார்? நானா? வாட் இஸ் திஸ்? என்ன சொல்றாங்க? புரியுது, கெட்ட வார்த்தை. ஓ ஓ, அந்த பாட்டியா? இதானே வேணாங்கிறது. அன்னைக்கும் டபாய்ச்சிட்டு போனேன், இன்னைக்கும் டபாய்க்கிறீங்க. உனக்கு அவரை தெரியுமா? தெரியும். எனக்கு தெரியாது சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு பொழுது. இவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது சார். ஐ டோன்ட் நோ, முझे नहीं मालूम. எனக்கு அறியல. நான் தெரியுது. எந்த லாங்குவேஜ் வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் சார். நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா அவர் முதுகுல 3வது எலும்பு கீழே மச்சம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஏய் பக்கி, என் டவல் எடுத்து குடுறீ. நீயே வந்து எடுத்துக்கோ. உன்னை ரேப் பண்றதுக்கு இங்க எந்த ஆம்பளையும் வர மாட்டான். ஏய் ப்ளீஸ் பா. மகி, எங்கடி போயிட்ட? சத்தத்தை காணோம். வா, எங்க போலடி? எங்க இருக்க? ஏய், என் பெட்டிகோட்டையும் பிராவையும் கொஞ்சம் எடுத்து குடுறீ. இரு கொஞ்சம் இரு. ஐயோ, இங்க இருக்க. அதே உன் பெட்டிகோட் பிரா ரெண்டு எனக்கு தெரியல. ஆமா, துணியே இல்லாம உள்ள இருக்க. ஆமா. ஏடி உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு?
அது நேத்து ராத்திரி எல்லாம் ஒரே தண்ணி. தண்ணியா? ஆமா. ஏன் நனைஞ்சியா? தண்ணின்னா ஜலம், ஜலதோஷம். நீ தைல தடவினா நிறைய போயிடும். இப்படியே நான் எப்படி வெளியே வருது? இன்னைக்கு நீ ஆளே மாறிட்ட. ஆமா, 3 வித்தியாசம் வந்து கண்டுபிடி. டவலை எடுத்து கொடுக்க சொன்னா ஏன் இப்படி கழுத்த இருக்கிற? இதை விட சின்ன டவலை இல்ல. பாவி. தனக்கு திண்டாட்டம், தம்பிக்கு கொண்டாட்டம். எங்க போனா இவ ஒருத்தி பால்கனில நின்னுட்டு எவனையாவது சைட் அடிச்சிட்டு இருப்பான். மலை மலை அண்ணாமலை 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 மலை திருவண்ணாமலை அண்ணாமலை. ஐயோ ஐயோ எஜமா, என்ன காப்பாத்துங்க எஜமா. சரியா கட்டிக்க துண்டை யாராவது பாத்திர போறாங்க. மலை மலை சின்ன திருவண்ணாமலை. ஐயோ பிடிக்காத, கெட்டியா பிடிக்காத, எனக்கு கல்யாணம் ஆகல. ஐயோ வேற யாராவது இருக்கு, நானே பிடிக்கிறேன். நான் நல்லா கெட்டியா பிடிச்சிக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாத. ஐயோ ஒண்ணு தொட்டு கும்புற, துண்ட தொட்டு கும்புற, அவ்வளவுதான். எங்க போனது இப்ப எந்த விஷயமே எனக்கு தெரியாதே. இவ்வளவு சின்னதா இருக்கு ஐயோ ஐயோ, இங்க வந்துட்டேன். யாராவது எடுத்து வாஷ் போட்டுருங்க. ஐயோ மாதிரி ஓடி வராளுங்க. நிறைய இருக்கு. குஜ்ரீஸ், பட்லீஸ், குஜ்ரிகா, ஆளுக்கு 1/2 மீட்டர் வச்சுங்க. கில்லி, ஐ லவ் யூ. கம்பத்தை வச்சு, வெறும் கொடி கம்பத்தை வச்சு இவ்வளவு வேலையை காமிக்கிறானே, இவன் தாண்டி உண்மையான கலியுக கம்பன். விட்டு இருந்து விடிய விடிய ராமாயணமே எழுதிருப்பாண்டி. இவதான் கூனி மாதிரி வந்து காரியத்தை கெடுத்துட்டான். ஏண்டி காரியத்தை கெடுத்துட்டானா? நீங்க இதனால கூச்சல் போட்டு வெளியே வெளியே கதவை சாத்திட்ட. நானா இருந்தா உள்ள இழுத்து போட்டு தாப்பா போட்டிருப்பேன். கோழி பண்ணைக்குள்ள போந்த ஒரே ஒரு சேவலையும் குஞ்சு பறிக்கிறதுக்குள்ள விரட்டி விட்டுட்டியடி. இன்னும் முட்டையே விடல, அப்புறம் எங்க குஞ்சு பறிக்கிறது? பாப்பா பையன் டிகாஷன் கலவு விட்டு ஒரு ஆத்தா இருந்தா குழந்தை காஃபி கலர்ல பிறந்திருக்கும். இன்னொரு தடவை அந்த ஆளை நான் பார்க்காமையா போயிடுவேன். அப்ப காட்டுறேன் என் சுயரூபத்தை. சுயரூபத்தியா? மறுபடியும் காட்ட போறியா? அண்ணாத்த அண்ணாத்த, உண்டிக்கோல தூக்கி போட்டு இந்த வக்கீல் மாட்டிக்கிட்டு சீக்கிரம் கோர்ட்டுக்கு வா. எதுக்குடா? பணக்கார பட்டிக்காட்ட ஒருத்தன் இந்த மாதிரி பொட்டியில ₹1,00,000 பணத்தோட நல்ல வக்கீலுக்காக காத்துட்டு இருக்கான். குடு ஜூட். நான் சொன்ன பிரஸ்டீஜ் செங்கல்வராயன் அவர்தான். செங்கல்வராயன், 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 செங்கல்வராயன். சரி, இந்தாங்க பணம். செங்கல்வராயன், உன் கேஸ்ல இருந்த நியாயத்துக்காக தான் அவர் வாதாடினாரு. பின்ன உன் சூட் கேஸ்ல இருக்கிற பணத்துக்காக அவர் வாதாடினாரு. பெருசா பணத்தை எடுத்துட்டு யோ, எப்படியாவது நம்ம கேஸுக்கும் இவரே வக்கீலா போட்டுருவேன். வா வா, முயற்சி பண்ணலாம். கும்புறங்குற வக்கீலையா, நம்ம கேஸை எப்படியாவது நீங்க தான் ஜெயிச்சு கொடுக்கணும். எட்ட உங்க கேஸ். நம்ம ஊர்லயே நான் தாங்க பெரிய மிராசு. நம்ம பண்ணையில ஒரு 100-200 கூலிக்கார நாய்ங்க வேலை செய்யுது. அந்த நாய்ங்களுக்கு 10 ரூபா கூலி பத்தாதுன்னு 12 ரூபா கூலி கேட்டுதுங்க. நம்ம எச்சில திங்கிற நாய்ங்களுக்கு அப்படி என்ன எடுத்தாளன்னுட்டு 4 ஆளுங்களை விட்டு 2 தட்டு சொன்னானுங்க. அதுல ஆயுசு முடிஞ்ச கேஸ் ஒண்ணு பொசுக்குன்னு போயிடுச்சுங்க.
அது பெரிய தப்புன்னுட்டு அந்த கூலிக்கார நாய்ங்க என் பேர்ல கேஸ் போட்டிருக்கானுங்க. உங்களை பணக்காரனாக்கிட்டு இன்னமும் ஏழையாவே இருக்கிற பாமர ஜனங்க உங்களுக்கு பரதேசி நாயங்களாடா. வேலை செஞ்சவங்க கூலி கேட்டா கொலை செய்வீங்க, நியாயம் கேட்டா கேஸ் போடுவீங்களாடா. உங்களை எல்லாம் குட்டியால அருவாளால அடிச்சே கொல்லுடா. உணர்ச்சப்படாத, சொன்னா கேளு. அப்படின்னு எதிர்கட்சி வக்கீல் கேப்பா. அப்பதான் எங்க அப்பா பிரசிட் பத்மநாபம் எழுதுற இப்பிக்க 302 தூக்கி பெருமையா நான் வைப்பேன். உடனே எதிர்கட்சி வைக்க என்ன செய்வா? இப்பிக்க 402 தூக்கி வைப்பா. நான் என்ன பண்ணுவேன்? AK-47 தூக்கி வைப்பேன். AK-47 ஏதோ துப்பாக்கி பேர் மாதிரில. துப்பு கட்டத்தனமா பேசாதயா. அவன் என்ன பண்ணுவா? 5000 தூக்கி வைப்பா. 5000 சட்ட பேர் மாதிரி இல்லையே, ஏதோ அரிசி பேர் மாதிரில இருக்கு. இப்படியே பேத்திட்டு இருந்தா உன்னை பொங்கலைக்க போறாரு. ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இபிக்கு 111 எவ்வளவு? 111. அந்த 111 தூக்கி போட்டு கேஸையே க்ளோஸ் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவேன்? என் பொட்டியை பத்திரமா வச்சுக்குவேன். குட், அப்படிதான் இருக்கணும். சார், அந்த மர்டர் கேஸ்ல எப்படி தீர்ப்பு சொல்லணும்னு தெரியலையா? நீதிபதி உங்களை அவசரமா கூப்பிடுறாரு. யோ, அந்த செயின் எடுத்து உள்ள போடியா. நம்மள அனாவசியமா ஒருத்தர் உருவாக்குறதுல. ஆஹா ஆஹா ஆஹா, வக்கீல்ல இப்படி ஒரு உத்தமனா? அடாடாடாடாடா, எங்க இந்த ஆட்டோ டிரைவரை காணோம்? அவன் கிடக்குறான். என்னது பொட்டி இந்த கணம் கணக்குது? செங்கல்ராயா, செங்கல்ராயா, என்ன புல்லா ஓ ஓ ஓன்னு அழ வச்சுட்டியேடா. உன்னை எங்க இருந்து தேடுவேன்? அடே செங்கல்ராயா, நல்ல வேளை இன்னைக்கு தான் அண்டர்வேர் போட்டேன். வழக்கம் போல வந்திருந்தா இந்த பொட்டச்சிங்க என்ன பண்ணிருப்பாங்க? அடே கோட்டை கொண்டாங்கடா, உங்ககிட்ட ஒரு நீதி இல்ல. இதுக்கே சொல்லிட்ட அப்படியே. என்னடா? ஒண்ணு இல்லைங்க கிஸ், சாரி மிஸ். இந்த இது இந்த அது சி அது இல்ல, இந்த சுள்ளி, இந்த கில்லி. என்னையா? நீதான் அவங்க அண்ணாத்தையா? நான் உனக்கு பொண்டாட்டியா? என்னமா அண்ணின்னு கூப்பிட சொன்னியாமே? சொல்லிட்டாங்களா? ஐயோ, மோசமானதுங்க அதுங்க. கொஞ்சம் விட்டா போதும், இங்கே தாலி கட்டி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிடுவாங்க. நீங்க அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படாதீங்க, நான் விசாரிக்கிறேன். ஏண்டா டேய், கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை தான் கட்டிக்குவேன். அந்த பொண்ணு ஒத்த கால நீனா நான் என்னடா பண்ணுவேன்? மிஸ்டர். எஸ் மிஸ். என்ன இருந்தாலும் இந்த சின்ன தம்பிங்க உங்களை அண்ணின்னு கூப்பிட்டது தப்புதாங்க. டேய், இனிமே இவங்களை அக்கான்னு தான் கூப்பிடணும். சரி மாமா. பாத்தீங்களா, எப்படியாவது நம்மள கோக்காம விட மாட்டாங்க. இடியட், ஸ்டூபிட் ஃபூல்ஸ், போங்கங்க. எங்க கில்லியை கொடுத்துடுங்க, அப்படியே எங்களுக்கு சொல்லியும் கொடுத்துடுங்க. எங்க போய் விளையாடுறதுன்னு நாங்க அங்க போய் விளையாடுறோம். போங்கடா, போய் அந்த வேலி பக்கம் விளையாடுங்கடா. போடா, போய் அந்த வேலி பக்கம் விளையாடுடா. போடா. இந்தாங்க. ஜம்ப் குதி, ஜம்ப் குதி. யூ ப்ரூட். வந்த வேகத்தை பார்த்தா விட்டு ஏறி ஏறி நேரம் நினைச்சேன். கட்சியில இப்படி உள்டாவ பட்டி வச்சிட்டியே. நீ எல்லாம் உள்ளே விளையாடுறதுக்கு தான் லாக்கி. உள்ளே வெளியே சீட்டை வச்சுதான் ஆடணும்னு அவசியம் இல்லடா, கில்லியை வச்சு கூட ஆடலாம். எப்படி? அண்ணி குனிஞ்சு நிமிந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. ஆமா. அண்ணாத்த தாண்ட தூக்கிட்டாரு. ஆமா. இப்போ கில்லி உள்ளவா வெளியவா? ஓ, அந்த உள்ளயா? டேய், உள்ள 50 வெளியேட்னா. உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள. ஏய், உள்ள. உடே ஜோட். ஜிந்தா தா 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 அலக் 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 அலக். ஆள் தெரியாம விளையாடுறீங்க. ஐ அம் a police sub inspector. ஏன்டா சிரிக்கிற? நம்ம அண்ணி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தான் சொல்லுது. ஆனா நம்ம அண்ணாத்த போலீஸ் கமிஷனர்ல ரீல் விடுவாரு. உங்களை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கிறேன். ஓய் கில்லி ராணி, கில்லியை கொடுக்க போறியா இல்லையா? ஜான் கில்லினாலும் ஆண் கில்லி, அதுவும் அண்ணன் கில்லி. கொடுக்க முடியாது. என்னடா செய்வ? ஏய், இப்ப கில்லி வெளியில வரலனா
தாண்டு உள்ள வரும். You? சும்மா சொல்லக்கூடாது. நல்ல ரேஸ் குதிரை மாதிரி தான் இருக்க. Bloody fool, idiot! விடா கைய. ம்? ஓய். அலே! ஏய். என் சர்வீஸ்ல எத்தனையோ சப் இன்ஸ்பெக்டர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா எவனுக்குமே இந்த அளவுக்கு கொழுப்பு இருந்தது. குட் மார்னிங் சார். அப்புலு. 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 உள்ள போ. உள்ள போ. குட் மார்னிங் சார். யா. குட் மார்னிங் சார். சார், இவன் பயங்கரமான பிக் பாக்கெட். ஆஹா. இவனை நான் தான் சார் பிடிச்சேன். அச்சா. எதுக்காக பிக் பாக்கெட் அடிச்ச? தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு. ஆ? தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு. தவடி உங்க கூட காசு இல்ல. அதான் பிக் பாக்கெட் அடிச்சேன். ஆ. சோ பிக் பாக்கெட் அடிச்ச, போலீஸ்ல மாட்டிக்கிட்ட. இல்ல? இனிமே இப்படி செய்வியாடா? இனிமே இப்படி செய்வியா? இனிமே இப்படி செய்வியா? என்ன செய்ய மாட்டேன்? பிக் பாக்கெட் அடிக்க மாட்டேன் சார். நோ. பிக் பாக்கெட் அடிக்கலாம், தப்பே இல்ல. ஆனா இந்த மாதிரி போலீஸ்ல மட்டும் மாட்டிக்கவே கூடாது. ஏய், அந்த ஆள் எடுக்கட்டும். வந்த உடனே குனிய வச்சுட்டானே. நியாயமான காரணத்துக்காக பிக் பாக்கெட் அடிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா போலீஸுக்கு தெரியவே கூடாது. தோ இந்த போலீஸோட பர்சன பிக் பாக்கெட் அடிச்சது அவருக்கு தெரியவே தெரியாது. சார், நீங்களா பிக் பாக்கெட் அடிச்சீங்க? எஸ், பெரியவங்க சொல்லிருக்காங்க களவும் கற்றுமரன்னு. நான் இன்னும் மறக்கல. எல்லா திருட்டுத்தனமும் தெரிஞ்சாதான் போலீஸாவே இருக்க முடியும். ஓகே? எஸ் சார். சார், இத நீங்க எப்ப அடிச்சீங்க? நீங்க குனியும் போது. இனிமே இவர் எதிரில நாம குனியவே கூடாது. ஓய், சார், நீங்க எந்த ஸ்டேஷன்? ரேடியோ ஸ்டேஷன். போல் A1. A1. ஏன் என்ன பார்த்தா டூப்ளிகேட் மாதிரி தெரியுதா? அங்க விஜயராகவன் ஆச்சே. அவனை வீட்டுக்கு அமிச்சிட்டேன். ஆமா, இவ்வளவு பெரிய லாட்ஜ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே பண்றது இல்ல சார். ஏன் ஒரு 15-20 ஐட்டங்களை வச்சுட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ண வேண்டியதானே? அது ஒரு பக்கமா பண்ணிட்டு இருக்கேன் சார். குல்சாவா? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. All the girls? All the girls. Come on, come on, come on, come on, come on, come on, come on. ஏன் சார், இவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்களே, எப்படி செலக்ட் பண்ண போறீங்க? குலுக்கல் முறையில. குலுக்கல் முறையில. உங்களுக்கு எல்லாம் கொலை கொலையா முந்திரிக்கா பாட தெரியுமா? பாடுங்க. கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா. 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 கொலை கொலையா முந்திரி. சூப்பரா செலக்ட் பண்ணிட்டீங்க சார். ரஜாத்தி. இதுக்கே இவ்வளவு லேட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய வேலை இருக்கு. கமான் கமான், குயிக் குயிக் குயிக். பிக் பிக்னு குதிரை ஓட்டாதீங்க சார், கழட்ட வேணாமா? இதுல கூட 3 முடிச்சு போடுவாங்க. போங்க சார். இப்படிலாம் கேட்டா சரியா வராது. ஒரு 2ல 1 நான் பாத்துறேன். டாலி தப்பா டப்பா ஜில்லா கப்படி ஜபை. யாரு? விஜயராகவனா? உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சா சொன்னாங்களே. யார் சொன்னா? சொன்னவரு மேல ரைட் பண்ணிட்டு இருக்காரு. அட இருமா, ஒரே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. போலீஸா? போலீஸா? எங்க எங்க? போலீஸ்னா நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? திருடன் தானே பயப்படணும். அது திருடனை கண்டு போலீஸும் பயப்படலாம், போலீஸை கண்டு திருடனும் பயப்படலாம். அது பார்த்த வரைக்கும் போதும், ஆள விடுமா? சார் சார் இருக்கு சார். என்ன சார் இன்டர்வெல்ல விட்டு போறீங்க? குட் மார்னிங் அண்ணி. அண்ணியா? நானா? என்னடா என் மேல கில்லி அடிச்சது மட்டும் இல்லாம அண்ணின் வேற சொல்றீங்க? ஒண்ணு மட்டும் இல்ல, மப்போ மந்தரமா கொத்துங்கோலையமா யார பார்த்தாலும் அண்ணின்னு கூட சொல்லி எங்க அண்ணாத்த சொல்லியிருக்காரு. எவன்டா உங்க அண்ணாத்த? ஓய், உஜாரா பேசு. அண்ணாத்த வந்தாரு, நிஜார கழட்டிடுவாரு. டேய், உணர்ச்சி வசப்படாத தாயே, எங்க கில்லிய கொடு. இது எக்ஸசைஸ் பண்ற இடம், உங்கள மாதிரி பொறுக்கி பசங்க கில்லி ஆடுற இடம் இல்ல. என்னங்கடி, நேத்து இதே மாதிரிதான் ஒருத்தங்களாண்ட அனாவசமா சண்டை வலிச்சிட்டு போனா, நீ 2வது பார்ட்டி. பின்னால பட்டத்துக்கே அப்படி பிகில் உதிரியா? ஐயா, இப்ப நான் தேஞ்சா போச்சு. அதான்டா, இதே கண்டி இருந்ததுதான் அப்ப சாமாம் கிட்ட கம்கமா இருந்திருப்பாளுங்க. சின்ன பசங்க ஆச்சுனால அப்படியே சில்பிக்கிறாள். என்னையா இது? ஜிப்பு போடலையா? என்னவா இது? என்னையா அது? மைதாமா பேசுற மாதிரி பேசுற கைய. அபிஷ்டு, இது கூட தெரியாத நோக்கு. இப்படின்னா லைட் எரியுதாக்கும். ஓஹோ. ஓய், இப்படி பண்ணா லைட் இருக்குன்னு அர்த்தமா?
என்ன அது? கை, வலது கை. அது தெரியுது. அது ஏன் அப்படி ஆக்ஷன் பண்ற? அப்படி பண்ணா லைட் இருக்குதாக்கும். இப்பதான் சாமா சாஸ்திரி சொல்லிட்டு போறார். நல்ல புலிக்குட்டியாட்டம் இருக்க. நன்னா சிரிக்கிற. உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு லவ் பண்ணலாம். உன்னை அப்புறமா பாத்துக்க. அப்புறம் அவசியம் பார்க்கணும். என்ன பேண்டோட பார்த்தாலே இப்படி இருக்காளே, புடவையில பார்த்தா ஒரு ஜூட். உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு போலீஸ் நம்ம குப்பத்துக்கு வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா உத்தமன வேஷத்தை மாத்து. மன்னிக்கணும் சார், குடியேற்றத்துக்காக அவசரமா போயிட்டு இருக்கிறேன். உன் பேர் என்ன? மாவு, வேவு, சாவு, சுந்தரராமன். இங்க கஜேந்திரன் யாரு? உள்ள போட்டுங்கிறாரு இவர்தான். இவரா? அவன் முடி நரைச்சதுக்கு அப்புறம் தான் கொடியேத்துவான். இவர் இந்த வயசுல ஏத்துறாரு. இன்னைக்கு குடியரசு தினம்ல, அதான் கொடியேத்துறாரு. குடியரசுக்காக ஊரெல்லாம் கொடியேத்துறாங்க. ஆனா நான் கொடியேத்துறது யாருக்காக தெரியுமா? மாவு, வேவு, சாவு, சுந்தரராமன். சுதந்திரத்துக்காக போராடின கடைசி தொண்டர். காந்தி உப்பு சத்தியாகிரகம் செஞ்சப்ப நடக்க முடியாத நிறைய பேரை உப்பு மூட்டை தூக்கிட்டு போனதே அவர்தான். இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். அதுக்காக தான் குடியேத்துறேன். தம்பி, அந்த அல்வா கொண்டு வா. அல்வாவா? எதுக்கு? என்னது, பசங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தாரு, நமக்கு மட்டும் அல்வா கொடுக்கறாரு? போலீஸ்க்கு மட்டும் அல்வா கொடுக்கறது அவரோட பழக்கம். மத்தவங்க எல்லாம் வாங்கிதான் கொடுப்பாங்க. ஆனா அவரு கிண்டியே கொடுப்பாரு. அடடடடா, இப்படி ஒரு அல்வாவை கிண்டியே கொடுப்பாரு தெரிஞ்சிருந்தா இந்த உத்தமரை சந்தேகப்பட்டு நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். வாழ்க அந்த மாவு, வேவு, அப்புறம் என்ன? சாவு. வாயா. ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்க முடியல, கொஞ்சம் சாஞ்சுக்கவா. சாஞ்சுக்குங்க. நீங்க என் தாத்தா மாதிரியே இருக்கீங்க. ஆத்தா. உங்க பேரு? கஜா. கஜா தாத்தா. நெக்ஸ்ட். அப்பா, ஓ மனச போல வாழ்க்கையும் பெருசா இருக்கணும். வயசு பசங்க மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியல. அருகுடா இந்த தடி. உடம்ப நுழைக்க முடியல. தள்ளவா? ஐயோ, அங்க இடிக்குதா? பெருசாதான் இருக்கு டேபிள். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஒரு வாரமா தூக்கமே இல்ல. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. நெஞ்சு மட்டும் இல்ல, வயிறும் வலிக்குது. அதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க? டாக்டர் கிட்ட போயிருக்கணும். டாக்டர் கிட்ட தான் போனேன். டாக்டர் தான் சொன்னாரு, இதயத்துல கோளாறு இருந்தா நாங்க பாத்துக்கோ, உனக்கு இதயமே இல்ல, அதனால இதயத்தை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாரு. அதான் வந்திருக்கேன். என்ன உளற? வளரல, சந்தேகமா இருந்தா இந்த எக்ஸ்ரே பாரு. பாத்தியா பாப்பா, இதே இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஓட்டை தான் இருக்குது. அது கையில வைக்காத கூச்சமா இருக்குது. சாரி, சரியா ஓட்டல, அவ்வளவுதான். ஏன்டா இது என்னது? சரியான பொறுக்கிடா நீ. உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்ல. bloody fool rascal scoundrel idiot. ஐயோ, இவ்வளவு வார்த்தை வாயில இருந்து இங்கிலீஷா வருது. 3 வார்த்தை. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடு. இது எல்லாத்தையும் இங்கே அவுத்து போட்டு ஜெய ஜெய நான் ஓடி போயிடுறேன். யூ உன்னை லாக்அப்ல தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டேன் பாரு. கண்ட இடத்துல தட்டினா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவேன். உன் மூஞ்சிக்கு லவ் ஒரு கேடா? லவ் மூஞ்சிக்கு இல்ல, அதுக்குதான் மனசுக்கு. நீ என்ன மனுஷார லவ் பண்றேன்னு தெரியும், ஆனா அத வாயார சொல்ல மாட்டேங்கிற. நீ பெரிய மன்மத குஞ்சு. நான் உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? தெரியும். அதனாலதான் என்ன இவ்வளவு நேரமா இங்க நிக்க வச்சு ரகசியம் பேசிட்டு இருக்க. இல்லன்னா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி இருக்க மாட்டேன்.
இப்ப இங்க இருந்து போறியா இல்லையாடா? இப்ப போறேன்டி. ஆனா நாளை காலையில 6 மணிக்குள்ள உன்னுடைய முடிவை நீ சொல்லலைன்னா நான் தண்டவாளத்துல மண்டையை வச்சிருவேன். அனாவசியமா ஒரு அழகான வாலிபனோட சாவுக்கு நீ காரணம் ஆயிடாத. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு உன் மனசாட்சி கேட்டுப்பார். பாவி, பெருக்கத்தான் சொன்னேன், பெருக்கிறேன். ஏண்டா பொறுக்க சொல்றேன்? கோலி எடுக்க சொல்லி குனிய குனிய கொடுமைப்படுத்துறியேடா. இருக்கு, காரணம் இருக்கு. 25 மாசத்துக்கு முன்னாடி கொலகாரம்பேட்டையில் நடந்த சம்பவத்தை நினைச்சுப்பார். என்னடா அது? பிளாஷ்பேக் ஆரம்பம். மூஞ்சி திரும்பி ஒழுங்கா ஆடு. இற கிரிகள் விட்டு வரேன். ஏய் கிரியோல் உன்னு சொல்லிட்டு அஷ்டா. ஏய் எடா கையா. என்ன முறைகிற? ஏய் அவள்தான் முடி வச்சு போறா. ஏய் போலீஸ் வந்துட்டா. இந்த ஒரு தப்பா விட்டுப்பா, இனிமே ஆட மாட்டேன். சின்ன பையன்கிட்ட சில்லற அடிக்கிறியே, நியாயமா அது? ஐயா ஹலோ, படிச்சுக்கிட்டு போன போலீஸ்காரன் நீ, பாதிக்கப்பட்ட பையன் நான். இது பழி வாங்கும் படலம். பழியாடா வாங்குற, உயிரை வாங்குற. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆமா, நீங்க எல்லாம் எப்படி மாமூல் வாங்குறீங்க? மாமூலா? என்ன சார் சொல்றீங்க? மாமூல்ங்கிற வார்த்தையை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. நோ, கத்தியால குத்துனா கூட நான் பொறுத்துக்குவேன். இப்படி எல்லாம் காது குத்துனா மாமூலுங்கிற வார்த்தைக்கு எங்களுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது சார். பொய் சொல்றது எனக்கு பிடிக்கும், ஆனா சொல்றது நானா இருக்கணும். உண்மையை சொல்லுங்க. கேஷா ஒண்ணும் வாங்குறது இல்ல. கேஷுவலா பீச்சுக்கு போறப்போ இந்த சுண்டல் வைக்கிற பசங்க கிட்ட 2 முறுக்க வாங்கி கமக்கமா கடிச்சுக்குவோம். பிளாட்பாரத்துல காய்கறி விற்கிற பொம்பளைங்க கிட்ட கொஞ்சம் காய்கறி அள்ளி போட்டுக்குவோம். சைக்கிள்ல யாராவது நோ என்ட்ரில வந்தா சின்னதா ஒரு என்ட்ரி போட்டுக்கோ, அவ்வளவுதான். நோ, இனிமே வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க கிட்ட உங்க வேலையை காட்டக்கூடாது. வருமான வரி கட்டுற பணக்காரங்க கிட்ட உங்க கைவரிசைய கண்ணா பின்னான்னு காட்டணும். ரைட் சார். ரைட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்களே ரைட் விட்டுற கூடாது. சைட் பை சைடு நம்மளே கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு விபச்சாரி, ரெண்டும் ஒண்ணுதான். அவளுக்கு தெரிஞ்சிருக்கு உன் முதுகுல மச்சம் இருக்கிற விஷயம். ஆனா உன்னை கட்டிக்க போற எனக்கு தெரியல. அதான் எனக்கு கவலையா இருக்கு. எனக்கும் அதான் கவலையா இருக்கு. ஒரு விலை மாது, ஒரு கால் கேர்ள், ரெண்டும் ஒண்ணுதான். அவளுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் உனக்கு தெரியல. அந்த பொண்ணுகிட்ட நீ எந்த தப்பும் செய்யல, நெஞ்சில கை வச்சு சொல்லு. ஆ? உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு. நெஞ்சில மட்டும் இல்ல, எங்க வேணாலும் கை வச்சு சொல்லுவேன். நான் எந்த விதமான தப்புமே செய்யல. அப்ப உன் உடம்புல இருக்கிற மச்சத்தை பத்தி அவளுக்கு எப்படி தெரியும்? அனாவசியமா வயிற்றுல கலப்பாத. இன்னைக்கு நாம ரைடுக்கு போன மாதிரி அன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டான். அதனால கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் பார்க்க முடியாம இன்டர்வல்ல என் ஓடி வந்துட்டேன். இவ்வளவு பெரிய பொறுக்கியா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. இனிமே உன் மூஞ்சில முடிக்கிறேன் பாரு. இது எப்படிங்க பிரசவ வைராகிய மாதிரியா? அப்படின்னா அப்படின்னா பிரசவ வழியில பொண்டாட்டி துடிக்கும் போது நடந்த தப்புக்கெல்லாம் புருஷன் மட்டும்தான் காரணம்னு புடிச்சு ஏறுன்னு ஏறுவாங்க. பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் வரைக்கும் புருஷன் தூக்கி ஓரமா போட்டு குழந்தைய தூக்கி நடுவுல போட்டுக்குவாங்க. 3ஆவது மாசம் இருந்து பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கி ஓரமா போட்டு புருஷன் தூக்கி நடுவுல போட்டுக்குவாங்க. அப்புறம் மறுபடியும் பிரசவம் வலி வைராகியம், குழந்தைய தூக்கி ஓரமா போட்டு புருஷன் தூக்கி நடுவுல போட்டுக்குவாங்க. ஒன்னு திருத்தவே முடியாதுடா. சார், சட்டை ரொம்ப கிழிஞ்சிருக்கு. ஐயோ, ஏதாவது புது சட்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். புது சட்டைக்கு நான் உன் நிலைமை என் நிலைமையை விட ரொம்ப மோசமா இருக்கு. ஹலோ சார், எவனும் டன் 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 சொல்றான் சார். வெல் டன் சொல்லிட்டு போன வச்சிருங்க. வெல் டன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நீங்களாம் லேடிஸ் தான், பட் போலீஸ். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் முக்கியமா 3 விஷயம் இருக்கணும். என்னன்னு தெரியுமா? அது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆனா உங்ககிட்ட 2 விஷயம் தான் மேலோங்கி இருக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு சுத்தமாவே இல்ல. என்னடா சொல்ற? நோ, இவ்வளவு பெரிய கூட்டத்துல உனக்கு ஏறாது. தனியா வா சொல்றேன். என்னதான் தப்பு செஞ்சாலும் அந்த நாராயண நடுத்துல நிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிற அளவுக்கு நாயடி அடிச்சிருக்கீங்க. உங்க அடியெல்லாம் தாங்குறவனா அவன்? என்னடா அது டமால்னு போந்து டுமில் நெறியில் விடுற? அது அவசர அவசரமா உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு. அதான் பாத்திரத்தை அடக்கலாம் நடக்கலாம். ஆசை அடக்க முடியுமா? அதுக்காக நோ நோ நோ, எந்த சமாதானமும் எனக்கு தேவையில்லை. நான் ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு போலீஸ் ஆபீசர்.
நீங்க அடிச்ச அடியில அவனுக்கு நெத்தி கிழிஞ்சிருக்கு. இங்க என்ன பார்வை? லெஃப்ட் கிழிஞ்சிருக்கு, ரைட் கிழிஞ்சிருக்கு. நோ நோ நோ, வாயை திறக்காத. என்ன சத்தமே காணோம்? போதுண்டா. போதாதுடா. என்ன என்னடா நாக்க அந்த வளட்ட? பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி. பெருமாள் என்னடா செஞ்சாரு? பெருமாள் எங்க செஞ்சாரு? நான் தான். எங்க வீட்டுக்காரமா பொண்ணு ரொம்ப எடுப்பா இருக்கும், இந்த அம்மா மாதிரி. ஆஹா. அந்த பொண்ணோட நெஞ்சு வருதுதான் நான் வருவேன். உயரம் 10 ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு ஏறி 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 ஒரு முத்தம் தான் சார் கொடுத்தேன். அத போய் குத்தம் சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க சார். ஐயோ, அது நீங்க அடுத்தமா முத்தம் கொடுத்தத சத்தம் போட்டு யார்கிட்டயும் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருங்க சார். சத்தம் போட்டு சொல்ல மாட்டியா? வாடா வெளியில வாடா. உங்களுக்கு பெரிய மனுஷன் சார். முத்தம் விட்டுருக்கா உன்னை பிடிச்சி உள்ள போடலடா. உன்னை விட உயரமான பொண்ணுகிட்ட ஸ்டூல் போட்ட பாரு, அதுக்குதான். போ போடா. ஏய், இனிமே உன் உயரத்துக்கு என்ன எட்டுமோ அதுல சந்தோஷம் அடைஞ்சுக்கோ. போ போடா. டியூட்டி நேரத்துல அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஏன்டா அப்படி கலாட்டா பண்ற? ஒரு அவசரம் இல்ல, ஒரு அவசரம் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது, ரயில்வே ஸ்டேஷன் ஆகுது. அப்படி என்னடா அவசரம்? ரூமுக்கு வா சொல்றேன்.